Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by Mode online happy shopping, buy Mode e-shopping. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கலைஞரின் கனவு இல்லம். பயனாளிகளின் கணக்கில் எப்படி நேரடியாக தமிழ்நாட்டில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2024-25 ஆம் ஆண்டில் 1,00,000 புதிய வீடுகள், கான்கிரீட் ஸ்லாப் வீடுகள், ஒரு வீட்டிற்கு 3,50,000 வீதம், மொத்தம் 3,500 கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8,00,000 குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பில் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் ஊரகப் பகுதிகளில் 6 வருடங்களில் 8,00,000 வீடுகள் புதியதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி நடப்பு நிதியாண்டில் 24-25 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுர அடியாகும். பயனாளிகளின் நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு இந்த திட்டத்தின் கீழ் TANCEM சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலம் வழங்கப்படுகிறது. வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரைமட்ட நிலை, ஜன்னல் மட்ட நிலை, கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவுற்ற பின் 4 தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் மூலம் நேரடியாக பயணிகளுக்கு விடுவிக்கப்படுகிறது தொகை. இதுவரை அரசால் 1,051.34 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப 860.31 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கு ரூபாய் 135.30 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 995.61 கோடி இதுவரை கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் செலவீனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1,00,000 வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் ரூபாய் 400 கோடி விடுவித்து ஆணை வழங்கியுள்ளது. தற்போது வரப்பெற்றுள்ள ரூபாய் 400 கோடியும் சேர்த்து மொத்தம் 1,451.34 கோடி பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் கலைஞர் 1975ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து குடிசை இல்லா மாநிலமாக மாற்றிட கடந்த 2010ஆம் ஆண்டு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் தலைமையிலான திமுக அரசு கடந்த அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தி வருகிறது. குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க
இன்னும் எவ்வளவு குடிசைகள் வீடுகள் உள்ளன என்பதை அறிந்து கலைஞர் அனைவருக்கும் வழங்கும் திட்டம் மூடப்பட்டது. தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின்